ஹலோ டூட்ஸ், வெல்கம் டு இது நம்ம டெக் வித் தனுஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இட்ஸ் நாட் அன் ஹைப். இது வந்து ஒரு ரியல் இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் ஆஃப் கோடிங். ஆக்சுவலி நம்ம இப்போவே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபியூச்சரில் தான் இருக்கோம். பட் இதையும் தாண்டி நம்ம இப்போ லைக் எவ்ரி ஐடி ஃபெலா டே டு டே லைஃப்பில் பண்ணுற கோடிங் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், கரண்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு it's like a thing. It's not a hypothetical or it's not a thing நான் வந்து லைக் ஜஸ்ட் நான் உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லவோ கிடையாது. இட்ஸ் ரியலி லைக் how we are managing those things. அந்த மாதிரி தான் வந்து அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபவுண்டர் ஆர் சீனியர் இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் ஆர் அ டெக்னிக்கல் லீட், this conversation is really important for you guys. ஸோ மறக்காமல் கேட்டுப்பாருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் பில்டிங் எனி ப்ராடக்ட் ஆர் இஃப் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த இண்டஸ்ட்ரி, ஸோ லைக் எனி ஒன் கேன் லிசன் டு திஸ். ஸோ இது நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ காட் சம்திங், என்ன சொல்கிறது, ஆன் டாப் ஆஃப் த கோடிங். ஐ ஹோப்ஃபுல்லி. வாங்க பேசலாம். இது நம்ம டெக்கு. பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து வெறும் டூல்ஸ் மட்டுமே சேஞ்ச் ஆகலை, ஒரு என்டையர் டெக் இண்டஸ்ட்ரியோட டெஃபினேஷனுமே சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜில் கோடிங்னா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சின்டாக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ரைட் சம் சூடோ கோட் ஆன் டாப் ஆஃப் தட், அண்ட் ரியல் டைம் கோட் எழுதணும், அதை டெஸ்ட் பண்ணணும், அதை எஸ்கேஸ் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு லிட்டரலி வந்து இட்ஸ் டேக் மோர் டைம் டு இம்ப்ளிமெண்ட் அ சிங்கிள் மாடியூல். ஆஸ் வெல் நீங்கள் வந்து ஒரு சாஸ், அதாவது நீங்கள் ஒரு டூல், ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக் லார்ஜ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஸ் வெச் லாங் டைம் டு அச்சீவ் திஸ். பட் இப்போ இருக்கிற தட் ஏஐ எரா இஸ் டோட்டலி சேஞ்ச்ட். ஓகே, லெட் பி ஆனஸ்ட். இப்போ வந்து ஏஐ எல்லாமே பண்ணுது. இட் ஜென்ரேட் ஏபிஐஸ், ஒரு டேட்டா பேஸ் ஸ்கீமா டிசைன் பண்ணுறான். லைக் இட் வில் ரைட் அ யூனிட் டெஸ்ட் கேசஸ் அண்ட் பக்கை ஃபிக்ஸ் பண்ணுது அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணுது. ஈவன் டெப்ளாய்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. ஆஸ் வெல் இது நீங்கள் எப்படி டெப்ளாய் பண்ணுறதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸுமே அது கொடுக்குது. பட் இப்போது வந்து என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ரேர்ன்றதை விட ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஸ்பீடு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் கிவ் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன், இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபார் யூ. ஸோ அப்படி இருக்க சொல்லும் எக்கனாமிக்கலாக அது நம்ம பேசினோன்னா வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து சப்ளை இன்க்ரீசஸ், வேல்யூ வந்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் டேக் கோடிங் அஸ் யுவர் சப்ளை. ஸோ நமக்கு கோடிங்கிற சப்ளை வந்து இப்போ எப்படி இருக்குது, எனக்கு யாருக்குனாலும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு இன்ஃபைனட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற அதோட வேல்யூ எங்கே மூவ் ஆகும், கோடிங் ரிலேட்டடாக இருக்க வேறு சில இன்டெலிஜென்ட் பார்ட்டுக்கு தான் இதோட வேல்யூ மூவ் ஆகும். அதுதான் டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட், திங்கிங், ஆர்கிடெக்சர், சிஸ்டம் டிசைன் சொல்லிட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இன் திஸ் ஜெனரேஷன். ஸோ லைக் இப்போ எப்படி இருக்குது நம்ம ஜெனரேஷன்னா, டு பி ஆனஸ்ட், கோடிங் இஸ் ரியலி ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். ஈவன் பீப்புள் ஆர் பிலாங்ஸ் டு டெக் ஆர் நான் டெக் ஆர் ஈவன் தே ஆர் நாட் ரிலேட்டட் டு த கம்ப்யூட்டர் சயின்ஸ், தே ஆர் ஏபிள் டு ஜென்ரேட் கோட். அவங்களால வந்து கோட் ஜென்ரேட் பண்ண முடியுது. லைக் கிளாட்லேயோ ஜெமினாலேயோ அவங்க வந்து கோட் எடுக்கிறாங்க, அந்த கோட் அவங்க பேஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி ரன் பண்ணுறன்றத முதற்கொண்டு அதை எப்படி டெப்ளாய் பண்ணுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே they will ask AI and work on top of that. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து திங்கிங் பெர்ஸ்பெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. ஸோ பி ஆனஸ்ட், பிகாஸ் அப்போ இருந்த கோடிங்கில் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் ஒரு நியூ ஃபீச்சர், ஒரு சின்ன ஃபீச்சர் நீங்கள் ஆட் பண்ணாலுமே யூ ஹாவ் டு திங்க் வைஸ்லி, யூ ஹாவ் டு திங்க் ப்ராட்லி. பட் நீங்கள் இதை எப்படி கோட் அடிக்கலாம், நான் என்ன கோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து அப்போ இருந்தோம். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ திங்கிங் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப கம்மியான மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் பர்சனலாக இருக்குது. அண்ட் யா, ஸோ ஏர்லியர்லி டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட் எழுதுறதுக்காக தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. லைக் எல்லா கம்பெனியுமே பொதுவாக டெவலப்பர்ஸ் எதாவது ஹையர் பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட்டுக்கோ இல்லை அவங்களோட சாஃப்ட்வேருக்கோ கோட் எழுத ஹையர் பண்ணுவாங்க. பட் நவடேஸ் ஐ ஃபீல் டெவலப்பர்ஸ் வில் பி பேட் ஃபார் டிசைனிங் தி சிஸ்டம்ஸ் ஆர் டிசைனிங் தி ஆர்கிடெக்சர். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போல்லாம் லைக் வந்து சிஸ்டம் டிசைன் ஒன்று போட்டுருவாங்க,
அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ரெஸ்பெக்டிவ் நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க பேஸ்ட் அப்பான் தி டைம் லைன் அண்ட் ப்ராஜெக்டோட சைஸு ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லிட்டு தேர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அது எல்லாமே திங்க் பண்ணி தேவர் ரெக்ரூட் சம் டெவலப்பர்ஸ் ஒன்லி ஃபார் கோட். லைக் நீங்கள் என்ன கோட் அடிக்கணுன்ற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டா அவன் பட் அது கோட் அடிக்க போகிறான், சம்பளம் வாங்க போகிறான், போக போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அப்போது லைக் எக்ஸாக்டாக ஒரு 5 or 6 years முன்னாடி அந்த நிலமை அப்படி இருந்தது. 5-6 நான் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஓகே டேக் ஒரு 3 to 4 years முன்னாடி அப்படி இருந்தது. பட் இப்போது நிலமையே டோட்டலாக வேறு. இப்போ ஏஐ கேன் ஜென்ரேட் அ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அஸ் வெல். இப்போ உங்களுக்கு சின்னதாக என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான சொல்யூஷனுக்கான என்டையர் கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது. தே ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ், இந்த லவ்வபிள், V0 அண்ட் வந்து ஆன்டி கிராவிட்டி கர்சர் சொல்லிட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ லைக் அவங்ககிட்டலாம் நீங்கள் ஜஸ்ட் இஃப் யூ கிவ் அ ப்ராம்ப்ட் இட் வில் கம்ப்ளீட் யுவர் என்டையர் திங் அண்ட் கிவ் யூ த அவுட்புட் ஆன் யூ. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வந்து இட்ஸ் ரியலி அட்வான்ஸ்ட். ஒரு 10 டெவலப்பர் செய்ய வேண்டிய வேலையை அவன் ஒருத்தராக முடிச்சிடலாம். பட் பட் இருந்தாலுமே என்ன சொல்கிறது, தேர் சம்திங் நம்ம யோசிக்க நிறைய விஷயம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு யூ ஈவன் நீட் மைக்ரோ சர்வீஸ்? ஓகேவா? அதே மாதிரி உங்கள் டீம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அதோடைய காம்ப்ளெக்சிட்டியை மேனேஜ் பண்ண ரெடியாக இருக்காங்க, அதோட காட் இம்ப்ளிகேஷன் என்ன, அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு 10x டிராஃபிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏஐ வந்து அது லோக்கலாக தான் ஆப்டிமைஸ் பண்ணுமே தவிர இட் டசன்ட் நோ வாட்ஸ் யுவர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் கேஸ் அண்ட் இதோட பொட்டென்ஷியல் யூசர்ஸ் யார், அவங்க இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கான டிராஃபிக் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், எப்படி ஏது இருக்கும்னு சொல்லிட்டு ஏஐ டசன்ட் நோ எனி திங் அன்டில் யூ கிவ் டேட்டா ஃபார் தட். ஸோ அப்படி இருக்கிறச்சே ஹியூமன் ஒன்லி ஏபிள் டு ஆப்டிமைஸ் யுவர் சாஃப்ட்வேர் ஆர் யுவர் SaaS ஆர் யுவர் ப்ராடக்ட் குளோபலி. அதுதான் நான் சொன்ன ஷிஃப்ட். நான் சொன்ன அந்த சப்ளையோட ஷிஃப்ட் வந்து இதுதான். ஸோ த ஹியூமன் ஹாவ் டு பிஹேவ் அண்ட் திங்க் லைக் இன் ஸ்கேல், ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லைக் ஹவ் டு மேக் லைக் என்ன சொல்கிறது, யூ ஹாவ் டு திங்க் லைக் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ லிட்டரலி வந்து இப்போ நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ லைக் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லைக் இப்போ வந்து ரீசெண்டாக ஐ ஹவ் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். லைக் வந்து நீங்கள் இந்த டெவின் ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ட் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் ஆர் கம்மிங் ஆகுது. அதுக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்றதான டிக்கெட் அதுக்கிட்ட கொடுத்தாலே ஸ்டார்ட் டு செட் அப் அ டீம் அண்ட் ஸ்டார்ட் டு ஜென்ரேட் அ கோட். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி, உங்கள் கம்பெனிக்கிட்ட வந்து நீங்கள் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்கள் கம்பெனிக்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை வந்து உங்களுடைய லைக் உங்கள் கம்பெனி அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் டீம்ஸ் தேர். ஃப்ரண்ட் எண்ட் டீம் இருக்கும், பேக் எண்ட் டீம் இருக்கும், டெப்ளாய்மெண்ட் டீம் இருக்கும், டிசைனிங் டீம் இருக்கும், அதாவது டெஸ்டிங் டீம் சொல்லிட்டு தேர் செவரல் டீம்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த எல்லா டீம்ஸில் இருக்கிற டீம் லீட்ஸ்க்கும் இதுதான் ப்ராஜெக்ட்டுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு த லீட் வில் அந்த லீட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டொமைன்ஸ் வந்து டேக் கேர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை முடிச்சு நம்ம கையில் கொடுப்பாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக எல்லா இடத்துலையும் ஒரு ஏஐ ஏஜென்ட் தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. த திங் ரியலி ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ வந்து லிட்ரலி அவனுக்கு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். நீ டீம் கூட வேணாம்டா, நீ உன் டீமுக்கு நீ ஏஐ கூட கொடுக்க வேணாம், நானே டீம் ஃபார்ம் பண்ணி உன் ப்ராடக்ட்டை நானே முடிச்சு தரேன். நீ என்ன பண்ணணும், என் டிக்கெட்டை மட்டும் கொடு, நான் முடிச்சு தரேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் அ பூமிங் டு பி ஆனஸ்ட். ஓகேவா? ஸோ யூ ஓன்ட் ஜஸ்ட் ஹாவ் இன்ஜினியர்ஸ், யூ ஹாவ் யுவர் ஏஐ ஏஜென்ட்ஸ் எம்பெடட் இன்டு யுவர் ஒர்க் ஃப்ளோ. ஜஸ்ட் இட் வில் மேக்ஸ் ஒன் ரைட் கோட்ஸ், ஒன்றை வந்து ஒரு ஏஐ ரிவ்யூ பண்ணும், ஒரு ஏஐ டெஸ்ட் பண்ணும், ஒரு ஏஐ ப்ரொடக்ஷனை மானிட்டர் பண்ணும், ஒரு ஏஐ வந்து அந்த மொத்த கோடு ரிவ்யூ பண்ணிட்டு அதை ஆப்டிமைசேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணும். லைக் இட்ஸ் இது யோசிச்சு பார்க்க வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும். பட் ஆக்சுவலி இது இப்போ நடந்துட்டுருக்கு. டு பி ஆனஸ்ட் இது நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, யூஸிங் ஏஐ இஸ் நாட் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எவ்ரி ஒன் வில் யூஸ் ஏஐ ஃபார் தியர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் they have to know how to orchestrate the AI. ஏஐ எப்படி அந்த ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறவன் தான் இந்த இடத்துல லீடர்ஷிப்பாக இருப்பான். அண்ட் தே வில் பி த ப்ராபப்ளி அ டெவலப்பர் ஆர் அன் இன்ஜினியர் ஆர் அ சோலோ பில்டர். ஸோ வந்து த திங் ஐ வாண்ட் டு ஷேர், நீங்கள் வந்து உங்களோட ஏஐ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் பியூர்லி மேண்டேட்ரி என்னோடய பெர்ஸ்பெக்டிவில். ஸோ லைக் இதையும் தாண்டி லைக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கில் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா லைக் இப்போ வந்து டு பி ஆனஸ்ட் இப்போலாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து பைத்தான் ஸ்கில் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், டைப் ஸ்கிரிப்ட் தெரியும், ரியாக்ட் தெரியும்னு சொல்லிட்டு. தே ஆர் கன்சிடரிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில். பட்
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த எல்லா எனக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் தேவையில்ல. ஏஐ கிட்ட நான் என்ன லாங்குவேஜ் சொன்னாலே இட்ஸ் ரெடி டு கிவ் மீ கோட் ஆன் டாப் ஆஃப் தட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டா. அப்படி இருக்கிறச்ச எனக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஸ்கில்டு பர்சன் வேணும் அப்படின்ற அந்த ஒரு கொஷின் எல்லாருக்கும் வருதில்ல. ஸோ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏஐ கிவ் மல்டிபிள் சொல்யூஷன் இன்ஸ்டன்ட்லி. நீங்கள் வந்து லைக் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நீங்கள் கேட்டாலுமே ஏஐ இஸ் ரெடி டு கிவ் சம்திங் அட் லெவல் ஆஃப் இஸ் பெஸ்ட். பட் இந்த இடத்துல பாட்டில் நெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஏஐ வந்து நீங்கள் அது ஏதோ ப்ராப்ளம் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் அ சிங்கிள் சொல்யூஷன் ஆர் இட் வில் கிவ் அ மல்டிபிள் சொல்யூஷன். பட் த ஏஐ டசன்ட் நோ அது கொடுத்துருக்க சொல்யூஷன் கரெக்டாக இல்லையா, அது கொடுத்துருக்கிற சொல்யூஷன் நிஜமாவே அந்த ஆக்சுவல் யூஸ் கேஸை சால்வ் பண்ணுறா இல்லையா, அதே மாதிரி அந்த சொல்யூஷனை லைக் பை த ஹேண்ட் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டில் ஏஐ வந்து லைக் ஏஐக்கு அது சத்தியமாக தெரியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி பற்றி தெரியாது, காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது, லைக் சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்லிட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் ஆர் தேர். இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஏஐ டசன்ட் நோ அபவுட் அவர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஸோ லைக் என்ன சொல்கிறது, டு பி ஆனஸ்ட் லைக் வந்து உங்களோட டீம் கெப்பாசிட்டி, உங்களோட மார்க்கெட்டிங் டைமிங்கு, உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸு, ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தேர். அதெல்லாம் வந்து ஏஐக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஹியூமன் வில் பி த கான்டெக்ட். ஸோ வி ஆர் த கான்டெக்ட் டிரைவர் வித் சம் குட் ஆர்கிடெக்சர். நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு குட் ஆர்கிடெக்சர் இருந்தால் வி ஆர் ரியலி ஏபிள் டு டிரைவ் த ஏஐ வெரி வெரி ஈஸிலி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இன்ஜினியர்ஸ் ஆஸ் வெல் த ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் மஸ்ட் பில்ட் டெக்னிக்கல் டெப்த் ப்ளஸ் பிஸ்னஸ் அவேர்னஸ். ஸோ இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இது எல்லாமே தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சம்திங் டேஞ்சரஸ்லி ஹேப்பனிங் டூ. ஓகேவா? இஃப் யூ ஆர் அ ஜூனியர் டெவலப்பர் டீப்லி ஃபுல்லி ஏஐ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பியூராக ஏவே எல்லாமே தருது, நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கோனா சஃபர் அ லாட். என்ன சொல்கிறது, லைக் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு மாதிரி பிளைண்ட் ஆகிடுவீங்க. பிகாஸ் இப்போ ஒரு ஏஐ ஒரு கோட் தருது, அந்த கோட் வந்து ப்ராப்பராக மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுதா, அது நெட்வொர்க் பேசிக்ஸை ஃபாலோ பண்ணுதா, அது எந்த அளவுக்கு கன்கரன்சி இருக்குது, சிஸ்டம் பாட்டில் நெக்ஸ் என்ன, இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறீங்க, சடனாக ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, இல்லை ஏஐ ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணுது, அது சஜஸ்ட் பண்ணுறது உங்கள் யூஸ் கேஸ்க்கு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை பிச்சுக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி லாட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் தே. ஸோ த ரியல் ரிஸ்க் என்னன்னா ஏஐ இஸ் ரீப்ளேசிங் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ட்ரூ பிகாஸ் த ரிஸ்க் இஸ் ஷாலோ, அண்டர்ஸ்டாண்டிங் த ரீப்ளேசிங் இஸ் டீப்லி எக்ஸ்பர்டைஸ். ஸோ லைக் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பர்டைஸ் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் ஆகுது ஒழிய உங்களுடைய ஜாபை வந்து ஏஐ கோனா பி லைக் வந்து ரீப்ளேஸ் பண்ணல. இஃப் யூ ஆர் அ எக்ஸ்பர்டைஸ்டு டெவலப்பர் ஆர் நாலேஜ் டெவலப் பண்ணால் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தி ஏஐ. யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஏஐ வில் பி யுவர் ஃப்ரெண்ட். அது வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். லைக் நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது அது உங்களுக்கு 1 நிமிஷத்தில் முடிச்சு கொடுக்குமே ஒழிய அது வந்து உங்களுக்கு வந்து எனிமையாக ஒருபோதும் மாறாது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ஸோ லைக் நீங்கள் எந்தளவுக்கு டெப்த்தாக ஒரு விஷயத்தை கற்றுட்டு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் வந்து பியூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் வாட் ஷுட் ப்ரொஃபஷன்ஸ் ஃபோக்கஸ் ஆன். ஸோ இது வந்து நானுமே இதை இப்போ தான் ரீசெண்டாக ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் தோஸ் டைம்ஸ். இஃப் யூ வாண்ட் லாங் டேர்ம் ரெலவன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி, ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த திங்ஸ் லைக் சிஸ்டம் டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லார்ஜ் சிஸ்டம் வந்து லார்ஜ் ஸ்கேலில் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது வந்து யூ ஹாவ் டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் happening behind the scenes. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் திங்கிங். ஸோ லைக் வந்து கன்சிஸ்டன்ஸாக என்னென்ன மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட லேட்டன்சி என்ன, அதோட ஃபால்ட் டாலரன்ஸ் என்ன, எப்படி வந்து சிஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து சர்க்குலேட் பண்ணுறது சொல்லிட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸும் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா தான் ஏஐ ஜென்ரேட்டட் கோர்ஸ் வந்து இருந்தாலுமே இட் ஸ்டில் கிவ்ஸ் லாட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ். நான் வேணால் பெட் பண்ணுறேன், இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய லைக் ஏஐ ஜென்ரேட் பண்ண எல்லா சாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வல்னரபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் த ஃபோர்த் திங் இஸ் அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட் திங்கிங். ஓகேவா? டெக்னிக்கல் டிசிஷன்ஸ்
ஆல் த பிஸ்னஸ் டிசிஷன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் திங்கிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறீங்க, எதில் டெப்ளாய் பண்ண போகிறீங்க, எது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எது பில்லிங்கு, ஈவன் நீங்கள் பேமெண்ட்ஸ்னால் எந்த பேமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ண போகிறேன், லைக் எனக்கு எந்த அளவுக்கு சர்வர் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு திங்க் லைக் அ ப்ராடக்ட் திங்கிங். லைக் இது வந்து டெக்னிக்கலாக வரும், ஆஸ் வெல் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவாகவே வரும். லைக் இதோட ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் யாராவது, இவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நமக்கு என்ன ஸ்கோப் ஆஃப் ரெவன்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு மேக் அ பியூர் ப்ராடக்ட் திங்கிங். அது வந்து உங்களை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் த ஃபிஃப்த் திங் இஸ் யூ ஹாவ் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து இப்போ இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். பிகாஸ் வி ஹேவ் சி அதை லைக் வி ஹாவ் ஏஐ டு யூஸ், ஓகே, பட் வி ஹாவ் டு நோ how effectively we are using the AI. ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ we have to focus on that clearly. ஸோ ஜஸ்ட் ப்ராம்ப்டிங், லைக் சி லைக் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த ப்ராம்ப்டிங் பண்ணுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஏஐ ஆர்கெஸ்ட்ரேஷன் நான் சொல்ல மாட்டேன். யூ ஹேவ் டு பில்ட் அ ஸ்ட்ரக்சர்ட் ஏஐ பைப்லைன்ஸ், ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் லைக் என்ன சொல்கிறது ஏஐ ரைட்ஸ் கோட், லைக் நீங்கள் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜஸ்ட் அசியூம் தட் நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணுறீங்க கோட் எழுதுறதுக்கு. ஜஸ்ட் அது கோட் மட்டுமே இல்லாமல் யூ ஹேவ் டு லைக் ஒரு பைப்லைன் மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படின்னா இப்போ நான் ஒரு ஏஜென்ட் பண்ணுறேன், அந்த ஏஜென்ட் கிட்ட நீங்கள் ஒரு கோட் எழுத சொல்லி கொடுத்தா அது வந்து ஒரு கோடில் எழுதி கொடுக்காது. அது ஒரு டிராஃப்ட் எழுதும், அந்த கோடுடைய டிராஃப்ட் எழுதும். அந்த டிராஃப்டை வந்து இன்னொரு ஏஜென்ட்க்கு வந்து ரிவ்யூ பண்ணும். அந்த ரிவ்யூ பண்ணதை இன்னொரு ஏஜென்ட் டெஸ்ட் பண்ணும். அப்புறமா வந்து அது வந்து லைக் இன்னொரு ஏஜென்ட் வந்து ஆடிட்டை செக்யூர் பண்ணும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இஃப் ஆல் திங்ஸ் கம்ஸ் குட் இட் வில் கிவ் த கோட்ஸ் ஃபார் யூ. ஸோ யோசிப்பாங்க, நார்மலாக நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட கேட்டு வாங்குற அவுட்புட்டுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது, உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் கோட், அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நீங்களே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் தட் இஸ் அ சிஸ்டம் அப்ளைட் டு ஏஐ இட் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம் டிசைன் திங்கிங்கை ஏஐக்கே டேரெக்டாக கொடுக்குறீங்க, ஓகேவா? தட் இஸ் த ஹை லெவல் இன்ஜினியரிங். ஐ வாண்ட் பீப்புள் டு டூ திஸ் ரியல்லி அண்ட் சீரியஸ்லி. ஸோ இதை பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, அல்டிமேட்டாக வி கேன் மேனேஜ் ஆல் தோஸ் திங். ஸோ லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, லைக் எனக்கு டு பி ஆனஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், த ஷிஃப்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். இன்னும் நான் கோடிங் கற்றுக்கிறேன் அப்படின்றது லைக் சி லேர்னிங் த கோடிங் இஸ் நாட் அ பிக் டீல் சொல்கிறது. இட்ஸ் நாட் அ லைக் கண்டிப்பாக கற்றுக்கணும். பிகாஸ் அட்லீஸ்ட் வி ஹேவ் டு நோ அவுட் கோட் இஸ் ஒர்க்கிங். நம்ம அடிக்கிற ஒவ்வொரு லைனுக்கு என்ன மீனிங்கு, அது எப்படி சிஸ்டமில் கம்பைல் ஆகி இங்கே அவுட்புட் வருது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது, நம்ம தர ஹை லெவல் கோடை வந்து மிஷின் எப்படி புரிஞ்சுக்குது, அது எப்படி மிஷின் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எப்படி ஹை லெவலில் வருதுன்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு understand the entire workflow and entire behind the scenes. அது தெரிஞ்சால் மட்டுமே you gonna able to think like an engineer, ஓகேவா? ஏன்னா ஒரு எல்லா இன்ஜினியர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு பொருள் பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த பொருள் இப்படி ஏன் ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆக ஏன் இதை யூஸ் பண்ணுறோம், ஏன் இதை யூஸ் பண்ணலாமே, நம்ம ஏன் இந்த பக்கம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் ஆர் டு பி ஆனஸ்ட் அனாலிட்டிக்கல் திங்கர்ஸ். they are not blindly thinking all those things in a single way. They are thinking the things in multiple ways and multiple perspectives that gonna increase their efficiency as well. So அப்படி இருக்கிறச்சே லைக் earlierly if you want to build a strong tech company you need a large engineering அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து நிலைமை இருந்தது. டு பி ஆனஸ்ட் அப்போலாம் நீங்கள் நல்ல ஒரு டெக் கம்பெனி, நல்ல ஒரு டெக் ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னா அப்போ வந்து நல்ல இன்ஜினியரிங் டீம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. பட் இப்போ எப்படி இருக்குது, இவன் ஸ்மால் டீம் இஸ் கிளியர் எனஃப், அவங்க ஹை கிளாரிட்டியாக அவங்க வெல் எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்தால் போதும். அதுவும் மெயினாக they have a strong architectural thinking, they are strong with system design, they are understanding the scope of product and they are understanding how the product is working and how the product is executing and how AI can help and leverage them clearly and how can outperform it to bigger teams. So like இந்த ஒரு கிளாரிட்டி தான் இந்த ரேராக இருக்குது அப்படின்றத நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஸோ லைக் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி எப்போ வரும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரியலி ஸ்ட்ராங் வித் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஸ் வெல் யூ கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டாப் ஆஃப் தட். ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல த ஃபியூச்சர் ஆஃப் சிடிஓ வில் நாட் பி த ஃபாஸ்ட் கோடர். டு பி ஆனஸ்ட் தே கோனா பி அ கிளியர் திங்கர் இன் த ரூம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சொல்யூஷனை மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு which will be the optimal, which will be the effective, which will be the time saving and how with
how this works in our infra and how it serves to the billions of users. So இந்த மாதிரி like if they are thinking in a multiple dimensions, they are literally became a wow. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் டைப்பிங், ஜஸ்ட் ஸ்டார்ட் டு திங்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த திங்ஸ் அரவுண்ட் யூ. அண்ட் நல்ல உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஈவன் ஐ டுக் லாட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ், லைக் லாட் ஆஃப் டெக் ஃபவுண்டர்ஸ், அவங்க எல்லாருமே எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, தனுஷ், nowadays like I want the developers to stop coding. Instead of that, I want every developers to learn how things are working, how things are orchestrating. அதை மட்டும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஈவன் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க. NVIDIAவுடைய CEO ஜென்சன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் வந்து டெவலப்பர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோடிங் ask them to learn physics and mathematics. Why they are saying physics and mathematics அவங்க வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, the reason is like, see, like if you want to solve any problem with using maths now, you have to understand the fundamentals of maths, formulas, theories, and how the things are effectively working. So the same, so math, and if you are working on physics or maths, you're gonna be an analytical problem solver. So the same things comes to the development or IT field as well. That's why they are rushing you to learn those things. But it's not like mandatory to like நான் ஃபிசிக்ஸ் கற்றுக்கிறேன், மேக்ஸ் கற்றுக்கிறேன், மேண்டேட்ரி கிடையாது. ஜஸ்ட் பி கிளியர், பி லேர்ன் டு திங்க், அவ்வளோதான். ஜஸ்ட் திங்க், அவ்வளோதான். திங்க் பண்ணுங்கள். I just want to say this alone. That's it for today's episode. So see you in next episode. அது வரைக்கும் ஒரு குட்டி பாய் பாயோட